அருமையான ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தையெல்லாம் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு நண்பர்களோடு எல்லாவற்றையும் செலவழித்து அழித்து போட்ட பின்பு தகப்பனிடத்திலே மீண்டும் வரும்படியாய் மனம் திரும்பினவனாய் உணர்வடைந்தவனாய் தகப்பனுக்கு கடிதம் எழுதுகிறான். அப்பா, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? நான் மனம் திரும்பி விட்டேன் என்று எழுதிய கடிதத்துக்கு தகப்பன் பதில் அனுப்புகிறார். மகனே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ திரும்பி வரலாம் என்று சொல்லி எழுதிய கடிதத்துக்கு பதிலாய் மகன் சொல்லுகிறான், அதன் அடையாளமாய், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதன் அடையாளமாய் நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்திலே ஒரே ஒரு வெள்ளை கொடியை மாத்திரம் நீங்கள் கட்டிவிட வேண்டும். நான் அதை பார்த்து சமாதானத்தின் அடையாளமாய் அதை எடுத்துக்கொண்டு நான் அந்த இடத்திற்கு வந்தவுடன், கொடியை பார்த்தவுடன் கீழே இறங்கி வந்து விடுவேன் என்று